இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வசனம் லூக்கா 14:27. தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாய் இருக்க மாட்டான். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சிலுவையும் நாமும் என்ற தலைப்பிலே ஆண்டவரை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். நாம் சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்ல வேண்டும். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். அன்பானவர்களே, நம் சிலுவை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, நம் கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமான வாழ்க்கை. ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, ஆண்டவர் சொன்னிய காரியங்களை பின்பற்றி செல்லும்போது அவர் லகுவாக இருக்கும். நாம் அதோடு கூட சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்து பின் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். டெய்லி கமிட்மெண்ட், டினையிங் யுவர் செல்ஃப். அதோடு கூட சிலுவை ஏற்றுக்கொண்டு பிழைக்க வேண்டும். கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சிலுவிலே அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். Blessed crucified with Jesus. சிலுவையை பெற்றுக்கொண்டு பிரசங்கிக்க வேண்டும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான். அதனாலே நாம் அனுதினமும் ஆண்டவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். பின் வாங்கி போவோமானால் ஆண்டவர் நம்மீது அன்பு பாராட்ட மாட்டார். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.